டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்தாலும் என்ன பண்ணுவோம்னா அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் படிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது? அதாவது இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப் வேல்யூ வந்து 55x - 325 கொடுத்துட்டாங்க. அப்போது இது ஹெச்சிசிஎஃபாக இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க? 55x - 325 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த சம் வந்து 2021 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 210க்கும் 55க்கும் ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 210க்கும் 55க்கும் ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஒரே சேம் டேபிளில் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ எந்த டேபிள் பாருங்கள், 5 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 20 வரும், 4 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 10 வரும். கரெக்டாக? இப்போ இந்த 55 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 5 1s 5 5 1s 5 வரும். இப்போ இந்த 2 நம்பர்ஸை சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக முடியாது. அப்போ சேம் டேபிளில் டிவைட் பண்ண முடியலன்னா அதை 1ன்னு போட்டு அந்த சம்மை முடிச்சிடணும். ஹெச்சிசிஎஃப்பை முடிச்சிட்டோமா? இப்போ இந்த சைடில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ. அப்போ ஹெச்சிசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 5 × 1. அப்போ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன கிடச்சிச்சு? எனக்கு 5ன்னு கிடச்சிச்சு. இப்போ இதை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 5ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ இந்த ஹெச்சிசிஎஃப் இருக்கிற இடத்துல 5ன்னு கொடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 55x - 325ன்னு இருக்குது. இதில் எனக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தானே வேணும். ஸோ எக்ஸை மட்டும் அங்கேயே வச்சுக்கிட்டு அவங்க கூட இருக்க எல்லாரையுமே இந்த பக்கம் நகர்த்திடணும். ஃபஸ்ட்டு -325 இந்த பக்கம் வந்து என்னவா மாறும்? +325 மாறும். அப்போ 5 கூட 325 அடிஷனில் வந்துருமா? இஸ் ஈக்குவல் டு மீதி யார் இருப்பா? இவங்க போனதுக்கப்புறம் வெறும் 55x தான் இருப்பாங்க. அப்போ மல்டிப்ளையில் இருக்க அந்த 55 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் 55 மாறிடும். அப்போ டிவைட் 55 மீதி யார் இருப்பா? இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எக்ஸ் அங்கேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 330 / 55 வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 55 டேபிளில் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாமா? அடிக்கலாம். 55 1 டைம் வரும். இது பார்த்தீங்கன்னா 6 டைம் வரும். 6 5s 30. ஆமாம், 6 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? ஏன்னு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.